கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 3வது மாதத்திலும் நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 37, 34 எடுத்துக்கொள்வோம். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார், துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் நம்மை உயர்த்துகிறவர், இல்லாவிட்டால் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த 3வது மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை என்னவென்று சொன்னால், ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்மை மேன்மைப்படுத்துகிறவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். எந்தெந்த விஷயங்களிலெல்லாம் நம்மை மேன்மைப்படுத்துவார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். யாரையெல்லாம் தேவன் உயர்த்துவார், யாரையெல்லாம் மேன்மைப்படுத்துவார் என்பதை நாம் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டும். எந்தெந்த விஷயங்களிலெல்லாம் நாம் உயர்த்தப்பட வேண்டும், மேன்மையாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் 2 காரியங்களிலே நாம் உயர்த்தப்பட்டவர்களாய், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், மேன்மைப்படுத்தப்பட்டவர்களாய் நம்ம என்ன செய்யணும்? காணப்படணும். 2 காரியம். ஒன்று ஆவிக்குரிய காரியத்திலேயும், 2 பூமிக்குரிய காரியம். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க? பூமிக்குரிய காரியத்தை மட்டும்தான் என்ன செய்றாங்க? யோசிக்கிறாங்க. ஆனால் ஆவிக்குரிய காரியத்தை என்ன செய்வதில்லை? சிந்திப்பதே கிடையாது. நல்லா யோசித்து பாருங்க. இன்னைக்கு அநேகரை பாருங்க, பூமிக்குரிய காரியத்தை மட்டும்தான் அதிகம் என்ன செய்வாங்க? யோசிப்பாங்க. பூமிக்குரிய காரியத்துல அப்போ வீடை கட்டணும், காரை வாங்கணும், அடுத்து நகை எடுக்கணும், அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதை செய்யணும், இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி அநேகர் என்ன செய்வாங்க? யோசிப்பாங்க. யோசிப்பது தவறு இல்லை. ஆனால் அதை எந்த அளவுக்கு நம்ம யோசிக்கிறோமோ அதை விட ஆவிக்குரிய காரியங்களையும் நம்ம என்ன செய்யணும்? சிந்திக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கணும்னா ஒரு ஆசீர்வாதத்தை மட்டும் வைத்து வாழ்வதல்ல, பூமிக்குரிய நன்மையை மட்டும் வைத்து என்ன செய்வதில்லை? வாழ்வதில்லை. பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை மட்டும் வைத்து இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இதோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து போகிறதில்லை. நான் அடிக்கடி சொல்லுகிற காரியம், நீங்களும் நானும் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, நீங்களும் நானும் பரலோகத்துக்குரியவர்கள் என்பதை நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது? மறந்துடக்கூடாது. எப்பவுமே இந்த சிந்தை உங்களுக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். நீங்க எங்க போனாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எங்க வேலை செஞ்சாலும் சரி, நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ளே இருக்க வேண்டிய சிந்தை என்னன்னா பரலோக சிந்தை நமக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். அதான் வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை என்ன செய்யுங்க? தேடுங்க. அப்போ இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எவையெல்லாம்? இந்த உலகத்துக்குரிய எல்லா காரியத்தையும் உங்களுக்கு கர்த்தர் என்ன செஞ்சிடுவாரு? கூட தந்து விடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் நம்மை உயர்த்தணும், நம்மை ஆசீர்வதிக்கணும்னா நாம் செய்ய வேண்டிய சில காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். பூமிக்குரிய வாழ்க்கையிலேயே நம்ம ஆசீர்வாதமாய் இருக்கணும், பூமிக்குரிய வேலையிலே நம்ம செழிப்பாய் இருக்கணும். அதை விட பல மடங்கு, ஏன்னா 100 மடங்கு 1000 மடங்கு பரலோக ஆசீர்வாதமும் நமக்கு என்ன செய்யணும்? வேணும். பூமிக்குரிய ஆசீர்வாதம் எவ்வளவு இருக்கோ அதை விட பல மடங்கு நமக்கு ஆவிக்குரிய நன்மை என்ன செய்யணும்? வேணும். ஏன்னா பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்ம என்ன செய்யணும்? பிரவேசிக்கணும். அதற்கு தான் இந்த இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இயேசுவை நாம் அதற்காக தான் என்ன செய்கிறோம்? ஆராதிக்கிறோம். வேற ஒரு நோக்கமும் என்ன செய்யாது? கிடையாது. வேற எந்த நோக்கமே கிடையாது. இயேசு கிட்ட வந்தா நமக்கு அதை தந்துடுவார், இதை தந்துடுவார். நிறைய பேர் அப்படிதான். இயேசு கிட்ட வந்தா அது கிடைச்சிரும், இது கிடைச்சிரும், அவர் ஆண்டவர் அப்படி செஞ்சிருவார், இப்படி இல்லை. முதல்ல நமக்கு இயேசுவின் இடத்துல வரும்போது சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு. அடுத்து பார்த்தீங்க என்று சொன்னால் நமக்கு பரலோக ராஜ்யம் உண்டு. அடுத்து இந்த உலகத்துக்குரிய நன்மையும் நமக்கு என்ன செய்து உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் இருக்கிறது. தேவன் நம்மை உயர்த்தணும், பூமிக்குரிய வாழ்க்கையிலையும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் உயர்த்தணும்னு சொன்னா சில காரியங்களை நாம் செய்ய வேண்டும். இன்னைக்கு உயர்வு தான் எல்லா மனுஷனையும் எதிர்பார்க்கிறது. வேலையில உயர்வு வேணும், அடுத்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில உயர்வு வேணும், தொழில உயர்வு வேணும், அடுத்து பார்த்தீங்கன்னா வியாபாரத்துல உயர்வு வேணும். இது எல்லாம்
மனிதர்களும் எதிர்பார்க்கிறது தான், அது தவறு இல்லை. ஆனால் பரலோக ராஜ்யத்தை குறித்தும் பரலோக எண்ணமும் நமக்கு என்ன செய்யணும், இருக்கணும். இதை மட்டும் வச்சுட்டு அதை என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. பரலோகத்தை மட்டும் எந்த சூழ்நிலையில விட்டுறக்கூடாது. பரலோக ராஜ்யம், அதான் ஒரு பாடல் சொல்லுகிறது, மண்ணுக்காக மாணிக்கத்தை நான் என்ன செஞ்சிட மாட்டேன், விட்டுற மாட்டேன். மண்ணு, இந்த மண்ணு, இந்த உலக வாழ்க்கைக்காக மாணிக்கம், மாணிக்கம்னா அது விலை உயர்ந்தது. மண்ணை விட மாணிக்கம் என்ன செய்து விலை உயர்ந்தது, பொன்னை விட மாணிக்கம் விலை உயர்ந்தது. அதை யாருமே என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. அதுதான் ஆண்டவராகிய இயேசு. ஆண்டவராகிய இயேசுவுக்காக எதை வேணாலும் விடலாம், ஆனால் இந்த உலகத்துக்காக இயேசுவை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. எந்த காரியத்திற்காகவும் சரி, பிள்ளைக்காகவோ இல்லைனா உலகத்தின் காரியம் எதுக்காகவும் சரி, சொந்தங்களுக்காகவோ சுற்றிலும் இருக்கிறவர்களுக்காகவோ எந்த சூழ்நிலையிலும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, இயேசுவை விட்டுவிடக்கூடாது. அப்போ ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்மை உயர்த்துகிறவர். அதுதான் வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 1:3 சொல்லுகிறது, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் உன்னதங்களில் உள்ள சகல விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரா, ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பரலோகத்தில் இருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு தான் தெய்வ சமூகத்தில் வந்து அவரை ஆராதிக்கணும், அவரை தேடணும், அவருடைய வார்த்தைகளை கேட்கணும். அதன்படி நம்ம என்ன செய்யணும், நடக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், நாம் ஆசீர்வதிக்கப்பட உயர்த்தப்படுவதற்கு சில காரியங்களை தியானித்து நம்ம கடந்து செல்வோம். முதலாவதாக கர்த்தருக்கு நம்ம என்ன செய்யணும், காத்திருக்கணும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர என்ன செய்வாங்களாம், எழும்புவாங்களா. அதன் அர்த்தம் என்ன, கழுகுக்கு நல்ல பலன் என்ன செய்யும், இருக்கும். அந்த அதனுடைய வார்த்தைகளை தியானிக்கன்னா நேரம் போதாது. ஆனால் கழுகு தன் செட்டைகளை அடித்து உயர எழும்புமா. குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு கழுகு என்ன செய்யும், தன்னை புதுப்பித்துக் கொள்ளும். புதிய சிறகுகள் வளருவதற்கு ஆயத்தமாய் இருக்கும். புதிய சிறகுகளுக்காக பழையதையெல்லாம் கொத்தி என்ன செஞ்சிருமா, தூர போட்டுரும். பிடுங்கி என்ன செஞ்சிரும், போட்டு ஒரு இடத்துல மலை உச்சியில போய் அது என்ன செய்யுமா, காத்திருக்குமா. எதற்காக, புதிய பலன் கிடைப்பதற்காக, புதிய இறகுகள் வருவதற்காக, புதிய நகங்கள் வளருவதற்காக. அது வந்த பிறகு அது பயங்கரமாய் செட்டை அடித்து என்ன செய்யுமா, உயர எழும்பும். புதிய பலத்தோடு என்ன செய்யும், எழும்பும். அதே போலதான் தேவ பிள்ளைகள் யாரெல்லாம் கர்த்தருக்காய் தேவ சமூகத்துல காத்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு தேவன் என்ன செய்வார், புதிய பலனை தருவார். புதிய பலன் என்று சொன்னால் ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு பலன் என்ன செய்யும், வரும். சோர்வே என்ன செய்யாது, வராது. நிறைய பேருக்கு நிறைய சோர்வு என்ன செய்யுது, இருக்கு. ஆண்டவரை தேடி நம்ம என்ன செய்ய போகிறோம், ஆண்டவரை தேடி தேடி நம்ம என்னத்தை தான் பார்த்தோம் என்கிற கேள்வி எல்லாம் நிறைய பேருக்கு என்ன செய்யும், இருக்கும். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிற தேவ பிள்ளைகளை தேவன் என்ன செய்வாரா, உயர்த்துவார். இந்த சங்கீதம் 37 சொல்லுகிறது, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை என்ன செய்யணும், கை கொள்ளணும். கர்த்தருக்கு காத்திருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தேன்னா, ஆண்டவர் எனக்காக என்ன செய்யட்டும், காத்திருக்கட்டும். ஆண்டவர் நான் வர்ற வரைக்கும் என்ன செய்யணும், காத்திருக்கணும். நிறைய பேர் அப்படிதான். இன்னைக்கு ஒரு பெரிய ஊழியக்காரர் சொன்னாரு, சொன்ன காரியம் என்னன்னு சொன்னா, ஒரு செய்தியை கேட்கும் போது கேட்டேன். நல்ல ஒரு பெரிய ஊழியர், பிரபலமான ஊழியர். அவர் சொன்னார், அவர் கூடுகை நடத்தும் போது 10 மணின்னு டைம் என்ன செஞ்சிருவாராம், சொல்லிடுவாங்க. ஆனா ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா, மக்கள் வரலன்னா கொஞ்சம் லேட் ஆகி என்ன செய்வாராம், ஆரம்பிப்பாராம். ஒரு நாள் ஆண்டவர் கேட்டாராம் அவர்கிட்ட, அவர் சொன்ன காரியத்தை சொல்லுகிறேன், நான் ஏற்கனவே நான் என்ன செஞ்சிட்டேன், வந்துட்டேன். நான் வந்து உனக்காக காத்திருக்கும் போது நீ ஏன் அந்த காரியத்தை செய்ய மாட்டேங்கிற, நீ ஆரம்பிக்க வேண்டியதான, நானே வந்துட்டேன், இனி யார் வருவதற்காக நீ என்ன செய்யணும், காத்திருக்கணும் என்று சொன்னாராம். அன்று முதற்கொண்டு யார் வந்தாலும் வராவிட்டாலும் எந்த நேரத்தை குறிக்கிறாரோ அந்த நேரத்தில் அவர் சரியா என்ன செஞ்சிடுவாரு, ஆரம்பித்து விடுவார். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும், ஒரு நேரத்தை தேவனுடைய ஊழியக்காரர்கள் குறிப்பார்கள் என்று சொன்னால் அந்த நேரத்தில் அந்த இடத்துல ஆவியானவர் என்ன செஞ்சிருவாரு, வந்துருவார். ஆனா நம்ம தான் என்ன செய்ய மாட்டோம், வரமாட்டோம். நம்ம வருத வரைக்கும் ஆவியானவர் காத்திருப்பாரா, இல்லை. நம்ம தான் அவருக்காக நம்ம என்ன செய்யணும், காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா.
நாம் அவருக்காக என்ன செய்யணும்? காத்திருக்கணும். கர்த்தர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். நமக்காக ஆண்டவர் காத்திருக்கணும் நம்ம ஒரு நாள் நினைக்க கூடாது. அதனாலதான் நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், தேவ சமூகத்திற்கு சரியான நேரத்திற்கு என்ன செஞ்சிடணும்? வந்துடணும். அதிகபட்சம் என்னுடைய வாழ்க்கையில நான் சரியான நேரத்திற்கு கூடுகையை நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? ஆரம்பிச்சிருக்கிறேன். எத்தனை மணின்னு குறித்திருக்கணும் அத்தனை மணிக்கு நான் சரியாய் அதிகபட்சம் என்ன செஞ்சிருக்கிறேன்? ஆரம்பித்திருக்கிறேன். ஏன்னா ஆவியானவரை வைத்து தான் நம்ம என்ன செய்யணும்? ஒரு காரியத்தை செய்யணும். ஏன்னா கர்த்தருக்காக நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்கணும். ஆண்டவர் எனக்காக காத்திருக்கணும்லாம் நம்ம ஒரு நாள் நினைக்க கூடாது. நான் வர்ற வரைக்கும் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பதற்கு அவர் காத்திருக்கணும், என்னை உயர்த்துவதற்கு காத்திருக்கணும். நீங்க ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? நினைக்க கூடாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஏற போறோம், ட்ரெயின் வரட்டும், வந்ததுக்கு பிறகு நம்ம போறோமா? இல்லை, எனக்காண்டி ட்ரெயின் காத்திருக்கணும் நம்ம ஒரு நாள் சொல்றது இல்லை. பஸ் நான் வர்ற வரைக்கும் நிற்கணும்னு நம்ம ஒரு நாள் சொல்லுகிறது இல்லை. ஏரோப்ளேன் நமக்காக நிற்கணும்னு ஒரு நாள் சொல்லுகிறது இல்லை, சொல்லவும் முடியாது. அது வருவதற்கு முன்னாடியே நாம் அந்த இடத்துல போய் என்ன செய்வோம்? நிற்போம். ஆனால் ஆண்டவரை தேடுகிற காரியத்துல மாத்திரம் முன்னக்கட்டியே முன்னாடியே வந்து தேவ சமூகத்துல நம்மளால என்ன செய்ய முடியல? காத்திருக்க முடியல. இன்றைக்கு தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும், நம்முடைய வாழ்க்கையில உயர்வுக்கு இதுவும் ஒரு தடை. நமக்கு தேவன் ஆசீர்வதிக்கணும் நினைச்சா இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவ சமூகத்துல காத்திருக்காததும் ஒரு தடை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் நம்முடைய வாழ்க்கையில உயர்வு இல்லை, இன்னும் நம்முடைய வாழ்க்கையில மேன்மை இல்லை, இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை. ரட்சிக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் இன்னும் தேவனிடத்திலிருந்து பெற வேண்டிய நன்மைகளை பெற முடியாமல் இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு மிக மிக முக்கிய காரணம் தேவ சமூகத்தில் நம்ம என்ன செய்யல? காத்திருக்கல. அவரை ஆராதிப்பதற்கு, அவரிடத்துல ஜெபிப்பதற்கு நீங்க என்ன செய்யணும்? காத்திருக்கணும். தெய்வ சமூகத்துல காத்திருக்கணும். இன்னைக்கு நிறைய விசுவாசிகளும் நிறைய ஊழியர்களும் என்ன செய்வது கிடையாது? ஜெபம் பண்றதே கிடையாது. முந்தியெல்லாம் ஒரு நாட்கள்ல ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வந்தா கேட்பாங்க. அன்னைக்கு நானும் ஒரு ஊழியரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், முந்தி அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வந்தது எல்லா விசுவாசிட்டையும் பாஸ்டர் கேட்பாராம், இந்த வாரத்துல ஜெபம் பண்ணலாம், பைபிள் படிச்சேலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாராம்? கேட்பாராம். இந்த வாரத்துல பைபிள் படிச்சேலா, ஜெபம் பண்ணலாம், திங்கக்கிழமை பைபிள் படிச்சேலா, ஜெபம் பண்ணலாம், செவ்வாய்க்கிழமை பைபிள் படிச்சேலா, ஜெபம் பண்ணலாம், புதன்கிழமை பைபிள் படிச்சேலா, ஜெபம் பண்ணலாம். அப்படி 7 நாளையும் சொல்லி என்ன செய்வாராம்? கேட்பாராம். அப்ப அடுத்த வாரம் இவங்க பைபிள் படிக்காம ஜெபம் பண்ணாம வந்துருவாங்களா? யோசித்து பாருங்க. கட்டாயம் ஜெபம் பண்ணிட்டு தான் என்ன செய்வாங்க? வருவாங்க. பைபிள் படிச்சுட்டு தான் என்ன செய்வாங்க? வருவாங்க. இந்த வாரம் முழுக்க நான் பைபிள் படித்தேன், கையெல்லாம் நீங்க தூக்க வேண்டாம், இந்த வாரம் முழுக்க நான் பைபிளை எடுத்தேன், படித்தேன், ஜெபம் பண்ணேன் அப்படின்னு சொல்றவங்க நீங்க கையெல்லாம் தூக்க வேண்டாம். மனசுக்குள்ளே என்ன செய்யுங்க? கேட்டு பாருங்க. இந்த வாரத்துல ஒரு அதிகாரமாவது டெய்லி படித்தேன், இல்லைன்னா ஒரு 1/4 மணி நேரமாவது ஜெபம் பண்ணேன், இல்லைன்னா ஒரு 1/2 மணி நேரமாவது ஜெபம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நீங்க இருப்பீங்கன்னா உங்க மனசுக்குள்ளே என்ன செய்யுங்க? கையை தூக்கிக்கோங்க. ஜெபம் பண்ணலாம், பைபிள் படிச்சேலாம் அப்படின்னு சொல்லி நீங்க தான் என்ன செஞ்சுக்கணும்? யோசித்து பார்க்கணும். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் விரும்புக. அந்த நாட்கள்லாம் இப்படியெல்லாம் என்ன செய்தாங்க? கேள்வி கேட்டாங்க. இவர் கேட்பாருன்னே அதுக்கு பயந்தே என்ன செஞ்சிருப்பாங்க? பைபிள் படிச்சிருப்பாங்க. அதுக்கு பயந்தே ஜெபம் பண்ணி, ஏன்னா ஆலயத்துல வந்து பொய் சொல்ல முடியாதுலாம். ஜெபம் பண்ணலாம், ஜெபம் பண்ணலன்னா நான் ஜெபம் பண்ணேன்னு என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. பைபிள் படிக்கலாம் நான் படிச்சேன்னு சொல்லி சொல்ல முடியாது. அப்படி துணிகரமா சொன்னா என்ன நடக்கும்னு பைபிளும் என்ன செய்யுது? சொல்லுது. அதனால நம்ம யாரும் துணிகரமா என்ன செய்ய முடியாது? பொய் சொல்ல முடியும். இன்னைக்கு என்னது? கேட்பாரும் இல்லை, கேள்வி கேட்பாரும் இல்லை, இஷ்டப்படி போறதுதான், இஷ்டப்படி என்ன செய்யுது? வருதுதான். யாருமே எதுவுமே என்ன செய்வதில்லை? கேட்கல. இன்னைக்கு கேட்டா நீங்க இல்லைன்னா நாங்க வேற சபைக்கு என்ன செஞ்சிருவோம்? போயிருவோம். ஏன்னா நிறைய வாசல் என்ன செஞ்சிருக்கு? திறந்திருக்கிறது. நிறைய வாசல் திறந்திருக்கு. இந்த சபை இல்லைன்னா அந்த சபை. அப்ப யோசித்து பாருங்க. இன்னைக்கு நிறைய பேரு கேள்வியும் இல்லை, கேட்பாரும் இல்லாததுனால தங்களுடைய இஷ்டத்தின்படி என்ன செய்யறாங்க? வாழுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, தங்கள் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ என்ன செய்யுமா? தகப்பனுக்கு
வேதனை கொடுக்கும், அவமானத்தை கொடுக்கும். அது மாம்ச பிரகாரமாய் சொல்லும். அதே போலதான் இஷ்டத்துக்கு விடப்பட்ட சபை என்ன செய்யும்னு சொன்னா, அதுவும் சிக்கல்ல என்ன செஞ்சிடும், வந்துடும். அதுவும் சிக்கல்ல என்ன செஞ்சிடும், வந்துடும். இஷ்டத்துக்கு விடப்பட்ட சபையும் இஷ்டத்துக்கு விடப்பட்டதான பிள்ளைகளும் ஆண்டவருக்கு என்ன செஞ்சிருவாங்க, பெற்றோருக்கு அவமானம், ஆண்டவருக்கு என்ன செய்து அவமானம் என்ன செஞ்சிடும், வந்துடும். வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதான காரியம் என்னவென்று சொன்னால், இன்னைக்கு தேவ பிள்ளைகள் கர்த்தருக்கு என்ன செய்யணும், காத்திருக்கணும். அல்லேலூயா. கூட்டத்துக்கு வருவதற்கே எங்களுக்கு நேரம் இல்லை. அப்ப நாங்க எங்க இருந்து என்ன செய்ய போறோம், ஜெபம் பண்ண போறோம். எங்க இருந்து பைபிளை படிக்க போகிறோம். நேரமில்லை 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 நேரமில்லைன்னு ஆண்டவர் ஒரு நாள் வந்துட்டு உன்னை கூட்டிட்டு போவதற்கு எனக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருவாரு, போயிருவாரு. இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம விசுவாசிகள் தான். வேதத்துல பார்த்தீங்கன்னா 10 கன்னிகைகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. 10 பேரும் யாரு, கன்னிகைகள் தான், பரிசுத்தம் உள்ளவர்கள் தான். ஆனா 5 பேர் மட்டும்தான் என்ன செஞ்சாங்க, போனாங்க. அவங்கள பார்த்து ஆண்டவர் சொன்னாங்க, உங்களை தெரியவே என்ன செய்யாது, தெரியாது. உங்களை எனக்கு அறியவே என்ன செய்யாது, அறியாது. ஏன் சொல்லணும், ஆயத்தம் இல்லை. ஆயத்தம் இல்லைனால ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, விட்டுட்டு அவர் போயிட்டாரு. எப்போதுமே நம்ம ஆயத்தமா என்ன செய்யணும், இருக்கணும். நம்ம தேவ சமூகத்துக்கு வருவதற்கு நேரம் இல்லை. எப்ப சொன்னாலும் என்ன செய்யணும், ஆயத்தமா. வேதத்தை நம்ம வாசிக்க வாசிக்க அதிலிருந்து நம்மோடு ஆண்டவர் என்ன செய்வாரு, பேசுவார். ஏன் இதை சொல்லுகிறோம் என்று சொன்னால், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கணும், நம்மை உயர்த்தணும்னா கர்த்தருக்காக நம்ம என்ன செய்யணும், காத்திருக்கணும். இன்னைக்கு உலகத்துல பார்த்தோம்னா நிறைய காரியத்திற்காக நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், காத்திருக்கிறோம். ஒண்ணு, நம்முடைய மாம்சத்தை நம்பி எதையுமே என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, குதிரைகளை குறித்தும் ரதங்களை குறித்தும் நம்ம மேன்மை பாராட்டக்கூடாது. நம்முடைய மாம்ச பலத்தை நம்பி எதையுமே என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. செய்தால் பெரிய பிரச்சனை என்ன செய்யும், வரும். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும், உயர்த்தப்படணும், மேன்மையாக்கப்படணும்னு சொன்னா முதல்ல கர்த்தருக்காக நம்ம என்ன செய்யணும், காத்திருக்கணும். தேவ சமூகத்துல காத்திருக்கணும். எனக்காக ஆண்டவர் காத்து கொண்டு இருப்பாருன்னு சொல்லி நினைக்க கூடாது. ஆண்டவருக்காய் நம்ம காத்திருக்கணுமே தவிர நமக்காக ஆண்டவர் காத்திருக்கணும்னு சொல்லி ஒரு நாளும் நினைக்க கூடாது. சங்கீதம் சொல்லுகிறது, நீ என்று சொன்னால் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் என்று சொல்லல, நீ என்று சொல்லுகிறார். நீங்கள் என்று பொத்தாம்பொதுவா நம்ம கூடி ஆராதிச்சுட்டு போறோம், ஜெபம் பண்ணிட்டு போகிறோம், அது அல்ல. வேதம் சொல்லுகிறது, நீ, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஒவ்வொரு தேவ மனிதர்களும் கர்த்தருக்காய் நீங்க என்ன செய்யணும், காத்திருக்கணும். அவருடைய வழியை என்ன செய்யுங்க, கை கொள்ளுங்கள் அல்ல, கை கொள். ஒரு மனிதனை குறித்து ஒவ்வொரு மனுஷனை பார்த்து சொல்ல, எங்க அப்பா கை கொண்டாங்க, எங்க அம்மா கற்பனை கை கொண்டாங்க, அந்த நாள்ல நான் கை கொண்ட இல்லை. வேதம் சொல்லுகிறது, இன்னைக்கு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படணும், உயர்த்தப்படணும், மேன்மைப்படுத்தப்படணும்னா நீங்கள் ஒவ்வொருவரும், நீங்களும் நானும், ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் அவருடைய கற்பனைகளை என்ன செய்யணும், கை கொள்ளணும். கை கொண்டாதான் உலகத்துக்குரிய ஆசீர்வாதமும் கிடைக்கும், பரலோக நன்மையும் நம்ம என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை என்ன செய்வாராம், உயர்த்துவார். அதன் அர்த்தம் என்னன்னா, நமக்குரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் என்ன செய்வாரு, தருவார். பூமியை சுதந்தரித்துக் கொள்ளணும்னா நம்ம ஒரு நாள் 1000 வருஷ அரசாட்சியில என்ன செய்ய போகிறோம், பூமியை ஆட்சி செய்ய போகிறோம், அது உண்மைதான். ஆனால் ஆண்டவரோடு கூட இருந்து, ராஜாதி ராஜாவாகி இயேசுவோடு கூட இருந்து நம்ம ஆளுகை செய்ய போகிறோம். ஆனால் இந்த இடத்துல பூமியை சுதந்தரித்துக் கொள்வோம்னா என்ன, நமக்குரிய ஆசீர்வாதத்தை வேற ஒருவர் என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. சுதந்தரித்துக் கொள்ளுவோம், நமக்குரிய நன்மையை நாமே என்ன செஞ்சு கொள்ளுவோம், சுதந்தரித்துக் கொள்ளுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது அவர் உன்னை என்ன செய்வாரு, உயர்த்துவார். தெய்வ பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும், நீங்களும் நானும் உயர்த்தப்படணும்னா, மேன்மைப்படுத்தப்படணும்னா, தேவன் நம்மை கனப்படுத்தணும்னு சொன்னா, மேன்மையான காரியங்களை செய்யணும்னா, எந்தெந்த தேவ பிள்ளைகள் கர்த்தருக்காய் தேவ சமூகத்திலே காத்திருக்கிறார்களோ, அவருடைய வருகைக்காய் யார் காத்திருக்கிறார்களோ, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுவதற்கு யார் ஆயத்தமாய் இருக்கிறார்களோ, அவர்களை தேவன் என்ன செய்வாரு, உயர்த்துவார். மற்றவர்களை தேவன் உயர்த்த முடியாது. அவங்க விசுவாசியா இருக்கட்டும், அது
விசுவாசியா இருந்துட்டு பேருக்கா இருந்துட்டு என்ன செஞ்சிடலாம், போய்விடலாம். ஆனால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியாது என்று வேதம் நமக்கு என்ன செய்கிறது, கற்றுக் கொடுக்கிறது. சங்கீதம் 27:14 எடுத்துக்கொள்வோம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கு என்ன செய்யணும், காத்திருக்கணும். இன்னைக்கு நிறைய பேருடைய இருதயம் ஸ்திரத்தன்மை இல்லாமல், நிலை இல்லாமல் என்ன செய்து இருக்கிறது. அங்க போவா, இங்க வரவா, அதை செய்யவா, இதை செய்யவா, ஒரு குழப்பமான சூழ்நிலையில இன்றைக்கு அநேகருடைய இருதயம் என்ன செய்து இருக்கிறது. அந்த குழப்பமான சூழ்நிலை மாறி ஸ்திரத்தன்மைக்கு வந்து தேவன் நம்மை ஆசீர்வதிக்கணும், நம்மை உயர்த்தணும்னு சொன்னா கர்த்தருக்கு என்ன செஞ்சிடணும், காத்திருக்கணும். காலையில எழும்பி தேவ சமூகத்துல என்ன செஞ்சிருங்க, காத்திருந்துருங்க. வேற வழியே என்ன செய்யாது, கிடையாது. ஆசீர்வாதம் வேணா ஆண்டவரை பிடிங்க. வேதம் சொல்லுகிறது, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் என்ன செய்ய மாட்டேன், விடமாட்டேன். அது பிள்ளைகளா இருக்கட்டும், விசுவாசிகளா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும். யாக்கோபு ஜெபம் பண்ணினார். யாக்கோபுக்கு உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் எல்லாமே என்ன செஞ்சது, இருந்தது. ஆனா அவருக்குள்ளே பயம் இருந்தது. தன் சகோதரன் கொலை செய்து விடுவான் என்கிற பயம் என்ன செய்தது, இருந்தது. அப்போ அவன் ஏன் உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் இருந்தது, அவர் ஏன் ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே என்ன ஆசீர்வதி ஆசீர்வதின்னு ஏன் ஜெபிக்கணும், ஜெபம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் அவர் ஜெபம் பண்ணினார். அவருக்கு பரலோக ஆசீர்வாதம் தேவை. பயம் அவரை விட்டு மாறணும். சகோதரன் இவரோடு சமாதானமாகணும் என்கிறதான நிலைமையில ஆண்டவரை இரா முழுவதும் போராடின. அவர் சொல்றாரு, பொழுது விடியுதுப்பா, என்ன போக விடுன்னு. ஆனா விடமாட்டேன் என்கிறார். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடமாட்டேன். நீங்க ஆண்டவரிடத்துல ஜெபம், ஆண்டவரை என்ன ஆசீர்வதிக்கணும், என் வியாதியை மாற்றணும், உம்மை விடமாட்டேன். என் பிரச்சனையை மாற்றணும், அதுவரைக்கும் உம்மை விடமாட்டேன். என் கடனை மாற்றணும், அதுவரைக்கும் நான் விடமாட்டேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து பாருங்கள். தேவ சமூகத்தில் கர்த்தருக்காய் காத்திருந்து பாருங்கள். உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய வாழ்க்கையில காத்திருக்காததினாலதான் தேவனிடத்திலிருந்து வர வேண்டிய நன்மைகளை பெற முடியவில்லை. உங்களுடைய இருதயம் ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருக்கிறது. ஏதோ வாழ்றோம், ஏதோ போகிறோம் என்கிற நிலைமையில இருக்கிறோம். உங்கள் இருதயம் ஸ்திரப்படணும்னா எவ்வளவு போராட்டம் வந்தாலும், ஆமென் ஆமென், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதிலே தைரியமாய் போராடி ஜெயிக்கணும்னு சொன்னா கர்த்தருக்கு யாரெல்லாம் காத்திருக்கிறாங்களோ அவங்க தான் ஸ்திரத்தன்மை உடையவர்களா என்ன செய்ய முடியும், காணப்பட முடியும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கு என்ன செய்யுங்க, காத்திருங்க. தெய்வ சமூகத்துல காத்திருக்க பழகுங்க. அதுக்குத்தான் உங்களை கூட்டங்களுக்கு வாங்கன்னு அதுக்கு தான் என்ன செய்யறோம், சொல்லுகிறோம். கூட்டங்களுக்கு வாங்கன்னு சொல்றது அதுக்கு தான். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அப்படி அழகா பைபிளை தூக்கிட்டு இன்னைக்கு கொண்டு மூடி வைக்கிறது, அடுத்த வாரம் தேடி பிடிச்சு தூக்கிட்டு வருவதற்காக அல்ல. இன்னைக்கு தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும், திடமனதாய் நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். கர்த்தருக்கு காத்திருக்கணும். இன்னைக்கு தேவ சமூகத்துல காத்திருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு அப்பாட சர்ச்சை முடிஞ்சதப்பா, இனிமே அடுத்த வாரம் தான் அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம மாறிடணும். அந்த நிலைமையில நம்ம இருக்கவே கூடாது. இன்னைக்கு வந்தாச்சு, நிறைய பேருக்கு திருப்தி. ஞாயிற்றுக்கிழமை நான் எப்படியோ சர்ச்சைக்கு என்ன செஞ்சுட்டேன், போயிட்டேன். அது முந்தி வந்தாலும் சரி, லேட்டாகி வந்தாலும் சரி, எப்படியோ நான் சபைக்கு என்ன செஞ்சுட்டேன், போயிட்டேன். அதுவே எனக்கு போதும்னு யாரெல்லாம் திருப்தி படுறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெறுவது ரொம்ப கடினம். ஏன்னா வேதம் சொல்ல, நானுமே அப்படிதான், ஆண்டவரே நான் ஆராதனையை நடத்திட்டேன், அதனால திருப்தி படதே ஒரு நாளும் என்ன செய்யாது, கிடையாது. திருப்தி என்பதே நம்ம வாழ்க்கையில வரவே கூடாது. எதுல திருப்தி வரணும்னு சொன்னா, சாப்பாட்டிலேயோ உலகத்துக்குரிய காரியங்களை போதும் என்கிற மனசு என்ன செஞ்சிடணும், வந்துடணும். ஆனா ஆண்டவரை தேடுவதில், ஆராதிப்பதில் போதும் என்கிற ஒரு திருப்தி என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா கர்த்தருக்கு காத்திருக்கணும். கர்த்தருக்கு காத்திருந்தால் தேவன் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஸ்திரத்தன்மையோடு இருக்கிற கட்டடம் தான் நிலைத்து நிற்கும். அஸ்திவாரம் ஸ்திரம் இல்லை என்று சொன்னால் அந்த கட்டடம் எப்ப நாள் என்ன செய்யும்,
விழும். அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தருக்கு காத்திருக்காத எந்த தேவ பிள்ளைகளும் ஸ்திரத்தன்மை இல்லாதவர்கள். எப்ப வேணாலும் அங்கனாலும் போகலாம், இங்கனாலும் என்ன செய்யலாம், இருக்கலாம். உலகத்துக்குனாலும் போகலாம், இல்லைன்னா இயேசுவுக்குனாலும் வாழலாம். ரொம்ப கஷ்டம். நம்முடைய வாழ்க்கையில ஸ்திரத்தன்மையோடு இருக்கணும்னா தேவ பிள்ளைகள் கர்த்தருக்காக காத்திருந்தா மட்டும்தான் அவருடைய வருகையில நம்ம என்ன செய்ய முடியும், பிரவேசிக்க முடியும். அப்ப நம்ம கர்த்தருக்காய் காத்திருக்கிற தேவ பிள்ளைகளை தேவன் என்ன செய்வார், உயர்த்துவார். அதை சங்கீதம் 37:9, பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். யாரெல்லாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறாங்களோ அவங்க நிலைத்து நிற்பார்கள். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போயிடுவாங்க. தேவனுக்கு பிரியமில்லாம வாழ்றாங்களா, அவங்க தேவன் என்ன செஞ்சிருவார், சபையை விட்டு என்ன செஞ்சிருவாரு, அவங்கள மாற்றிடுவார். அறுப்புண்டு போயிருவாங்க. வேதம் சொல்லுகிறது, பிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு என்ன செஞ்சிருமா, புடுங்கிரும். வேரோட பிடுங்கினா திரும்ப தளிர்ப்பதற்கு வாய்ப்பு கம்மி. கொஞ்சம் மரத்தை வெட்டினாலும் திரும்ப சைட்ல கூட முளைத்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பொல்லாதவர்கள் நீதிமான்களுடைய சபையில என்ன செய்ய முடியாது, பாவிகள் நிலைத்திருக்க முடியாது, துன்மார்க்கர்கள் நிலைத்திருக்க முடியாது. யாரெல்லாம் கர்த்தருக்காய் காத்திருக்கிறார்களோ அவர்கள் தான் தேவ சபையில நிலைத்திருக்க முடியும். அவர்கள் தான் பரலோக ராஜ்யத்தை என்ன செய்ய முடியும், சுதந்தரிக்க முடியும். அவர்கள் தான் பூமிக்குரிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். கடைசியாக நீதிமொழிகள் 20:22, தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை என்ன செய்வார், ரட்சிப்பார். தீமைக்கு சரி கட்டுவேன் என்று நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாதான், சொல்லக்கூடாது. நான் தீமைக்கு தீமை செய்வேன் அப்படின்னு நம்ம தெய்வ பிள்ளைகள் சொல்லக்கூடாது. இவன் தீமை செஞ்சுட்டானா சந்தர்ப்பம் வரும், அன்னைக்கு நான் தீமைக்கு தீமை என்ன செய்வேன் அப்படின்னு நம்ம ஒரு நாள் சொல்லக்கூடாதா. அதற்கு பதிலாக நமக்கு ஒருத்தர் தீமை செஞ்சிட்டாங்களா, அதற்கு பதிலாக நம்ம என்ன செய்யணுமா, கர்த்தருக்காய் காத்திருக்கணும். அப்படி காத்திருக்கும் போது அவர் நமக்கு யாரெல்லாம் தீமை செய்ய நினைக்கிறார்களோ, தீமை செய்தார்களோ அவர்களுடைய கையிலிருந்து நம்மை ஆண்டவர் என்ன செய்வாரா, ரட்சிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு தீமையிலிருந்து பாதுகாக்கப்படணும், தீமையிலிருந்து ரட்சிக்கப்படணும், தீமையிலிருந்து கர்த்தர் விலக்கணும்னு சொன்னா கர்த்தருக்கு என்ன செய்யணும், காத்திருக்கணும். இன்னைக்கு தெய்வ பிள்ளைகள் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்க என்ன செய்யுங்க, சிந்திங்க. கர்த்தருக்காய் காத்திருக்கிறதான தெய்வ பிள்ளைகளாய் நம்ம என்ன செய்யணும், காணப்படணும். கர்த்தருக்கு எதுக்கெல்லாமோ காத்திருக்கிறோம், ஆனால் நம்ம தேவ பிள்ளைகளா இருக்கிற தேவ பிள்ளைகள் கர்த்தருக்கு வருகைக்காக நம்ம காத்திருக்கணும். தேவ சமூகத்துல நம்ம என்ன செய்யணும், காத்திருக்கணும். அப்போ நம்ம பார்க்கிறோம், தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை என்ன செய்வாரு, ரட்சிப்பார். எந்த தேவ பிள்ளை கர்த்தருக்கு காத்திருக்கிறீங்களோ, நீங்க எதுலெல்லாம் விடுதலை, ரட்சிப்புனா என்ன, விடுதலை, எதுலெல்லாம் விடுதலை பெற முடியலையோ அதிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வாரு, விடுதலை தருவார். கர்த்தருக்கு காத்திருக்காததுனாலதான் இன்னைக்கு விடுதலை என்ன செய்ய முடியல, பெற்றுக்கொள்ள முடியல. தெய்வ சமூகத்தை நீங்க ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருக்கு காத்திருங்க, அவர் உங்களை இருதயங்களை ஸ்திரப்படுத்துவார். நிச்சயமாய் ஒரு நாள் உங்களை ஆண்டவர் என்ன செய்வாரு, உயர்த்துவார். எந்த மாற்றமே கிடையாது. கர்த்தரை நம்பினவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை. தேவ பிள்ளைகள் ஒரு நாளும் கைவிடப்பட்டதில்லை. கர்த்தருக்கென்று வாழுகிறவர்களை ஆண்டவர் ஒரு நாளும் வெட்கப்பட விடவே மாட்டார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை உயர்த்தணும்னு சொன்னா நீங்க கர்த்தருக்காக காத்திருக்கிற தெய்வ பிள்ளைகளா இருக்கணும். வேளை உங்களுக்கு காலையில எழும்ப முடியல, தூங்கிடுவோன்னா அலாரம் வச்சுட்டு என்ன செய்யுங்க, தூங்குங்க. 5 மணிக்கு மேல அதிகபட்சம் என்ன செய்ய வேண்டாம், தூங்கிட வேண்டாம். 5 மணியோ 5:30க்கு மேல ஒரு அரை மணி நேரம் நீங்க ஜெபம் பண்ணுவீங்கன்னு சொன்னா ஒரு 5:30லேருந்து 6 மணிக்கு வரைக்காவது ஜெபம் பண்ணுங்க. திரும்ப அரை மணி நேரத்தை கூட்டுங்க. ஜெபம் பண்ணாம மட்டும் இருந்துடாதீங்க. அதிகாலையில வேலை செய்யறீங்கன்னா முன்னக்கட்டியே எழும்பி நீங்க என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருக்கு காத்திருக்கணும். காலை தான் உங்களுக்கு சரியான நேரம். மாலை என்பது சரியான நேரமா இருக்குமா என்று சொல்லி தெரியாது. மறுநாள் பிறப்பது நமக்கு தெரியாது. மறுநாள் நம்ம நடக்குமா நடக்காதா, அந்த நாள் பிறக்குமா என்று சொல்லி நமக்கு தெரியாது. அதனால காலை நேரத்தை நீங்க தவற விட்டுறாதீங்க. காலை நேரத்தை ஒரு நாள் விட்டுறாதீங்க. அல்லேலூயா. காலையிலே தேவ சமூகத்துக்கு கடந்து வாருங்கள். காலையிலே கர்த்தரை கனம் பண்ணுங்க. தேவ பிள்ளைகள் கர்த்தருக்கு காத்திருக்கிற தேவ பிள்ளைகளா என்ன செய்யணும்,
காணப்படணும். அப்பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உங்களை என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். அப்போ உயர்த்துவார். தேவன் நம்மை உயர்த்துவதற்கு தேவ சமூகத்தில் காத்திருப்போம். அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தேவ பிள்ளைகள், நாம் அறிந்து கொள்ள வேண்டியதான காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தருக்கு காத்திருக்கிற தெய்வ பிள்ளைகளாய் நம்ம என்ன செய்யணும்? காணப்படணும். ஆண்டவர் சொல்லுகிறார், சங்கீதம் 37 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ தேவன் என்ன செய்வாராம்? உயர்த்துவார். ஆண்டவர் உயர்வை தருவார். அது ஊழியமாய் இருக்கட்டும், நம்முடைய வாழ்க்கையா இருக்கட்டும், எல்லாவற்றிலேயும் தேவன் உயர்வை தருவார். நம்மை உயர்த்துகிற கர்த்தர், நம்மை பயன்படுத்துகிற கர்த்தர், தேவ பிள்ளைகள் நம்மை பயன்படுத்துகிற கர்த்தர். எல்லாரும் ஆண்டவரிடத்துல நோக்கி பாருங்க. தேவ சமூகத்துல நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்கிற தேவ பிள்ளைகளாய் காணப்படணும். உங்களையும் என்னையும் தேவன் உயர்த்த விரும்புகிறார். என்னையும் ஊழியத்துல உயர்த்த விரும்புகிறார். உங்களையும் தேவன் அப்படி வாழ்க்கையில, உலக வாழ்க்கையில உயர்த்த விரும்புகிறார். தெய்வ பிள்ளைகள் கவனமாய் இருக்கணும். நீங்க கர்த்தருக்கு காத்திருக்க காத்திருக்க உங்களை தேவன் பயன்படுத்துவார். கர்த்தருக்கு காத்திருக்க காத்திருக்க தேவன் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு காத்திருக்க காத்திருக்க உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் மேன்மையை தருவார். ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருங்க. அப்போ உங்களுடைய இருதயம் ஸ்திரப்படும். தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லக்கூடாதான். கர்த்தருக்கு காத்திருந்தீங்கன்னு சொன்னா தீமையை நின்று கர்த்தர் நம்மை விடுவிப்பார். தேவ பிள்ளைகள் நம்ம கவனமாய் ஜாக்கிரதையாய் வாழும்படி ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.